கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். We've been teaching about Jesus Christ our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் போதித்து வருகிறோம். Amen. ஆமென். He's the most wonderful person. அற்புதமான ஒருவர் இவர். That's why I love to sing about him. ஆகவேதான் அவரை குறித்து நான் பாட விரும்புகிறேன். I cannot just keep quiet without singing. அவரை பாடாமல் என்னால் சும்மா இருக்கவே முடியாது. I was reading the other day the life story of a great man of God named Bhakt Singh. I don't know if you have heard of him. பக்த் சிங் என்ற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கை சரிதை எனக்கு நான் வாசிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா தெரியல. He's a great man of God. God used him mightily all over. தேவதாசன் தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். And this man was a sick and got converted when he went to England and Canada for higher studies to be an engineer. இந்த மனிதர் சீக்கியர். இவர் கனடாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேல் படிப்புக்காய் சென்றபோது அங்கே ரட்சிக்கப்பட்டார். 7 years his father in 1926 spent 25,000 rupees to educate him abroad. வெளிநாட்டுல அவரை படிக்க வைக்க 1926ல 25,000 ரூபாய் அவருடைய தகப்பனார் செலவழித்தார். Thinking that his son will come back a great educated man with a British education and a Canadian education and be somebody great here. கனடாவிலும் இங்கிலாந்திலும் அவர் படிப்பை முடித்துவிட்டு இங்க வந்து பெரிய ஆளாய் வருவார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவரை படிக்க அனுப்பினார். But this man came back having shaved all his beard and cut all his hair and a preacher of the gospel. ஆனா இவர் திரும்ப வரும்போது பார்த்தா தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாரு, முடியை வெட்டிட்டாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராய் மாறிவிட்டார். Wrote his father from Canada saying I have become a Christian now and this is the reason, and wrote him a lot of verses. கனடாவில இருந்து அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அதுல நான் இப்ப கிறிஸ்தவன் ஆயிட்டேன், அதுக்கு காரணம் இதான் சொல்லிட்டு நிறைய வசனங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். His father didn't mind. He was convinced that his son has made the right decision. அவங்க அப்பா கவலை இல்ல, தன்னுடைய பையன் சரியான தீர்மானத்தை தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். After 7 years when he landed in Bombay, 7 வருடம் கழித்து பாம்பேல வந்து இறங்கின போது the ship, the family came to see him. அவரை பார்க்க கப்பல் அண்டை குடும்பத்தினர் வந்தார்கள். And the father and mother came and told him, don't tell anyone you are a Christian, because only your mother and me know that you are a Christian. Don't tell anyone. Don't ruin our family name. You be a Christian, but don't tell anyone. Declare it here to anybody. அப்பா வந்து நேரா அவர்கிட்ட என்ன சொன்னாரு, நீ கிறிஸ்தவனானது எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும் தான் தெரியும், ஆகவே இதை வேற யாருக்கும் சொல்லி நம்ம குடும்ப மானத்தை வாங்கிடாத அப்படின்னாரு. And this man looked at his father and said, இவர் தன்னுடைய அப்பாவை பார்த்து சொன்னார், that's like asking me to live without breathing. மூச்சு விடாம வாழ சொல்றீங்களே, எப்படி அது? How can I not talk about the Lord Jesus? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து பேசாமல் இருப்பது எப்படி? He is my breath, he is my everything. அவர்தான் என்னுடைய மூச்சு, அவர்தான் எனக்கு எல்லாம். He is my all. அவருடைய சகலமுமா இருக்கிறார். I cannot talk just for a minute without talking about him. அவரை குறித்து பேசாமல் ஒரு நிமிடம் கூட என்னால் இருக்க முடியாது. You know, people who have truly experienced him as Savior and Lord know what it is to know him and to love him. ஆண்டவராய் இரட்சகராய் அறிந்திருக்கிறவர்கள் அனுபவித்திருக்கிறவர்கள் தான் தெரியும் அந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்று. If you truly experienced him, you cannot contain yourself. மெய்யாகவே அதை நீங்கள் அனுபவித்திருந்தால் உங்களால் அடக்கிக் கொள்ள முடியாது. Truly experienced him, you won't just be a religious person just going to church, going home and that kind of thing. You will be telling everyone, you will be joyful about it. This person will be occupying your conversation. மெய்யாகவே நீங்கள் இதை அனுபவித்திருந்தால் உங்கள் பேச்செல்லாம் இவராக தான் இருப்பார். ஏதோ கோயிலுக்கு வந்தோமா போனோமா சும்மா இருந்தோமான்னு இருக்க மாட்டீர்கள், எல்லாருக்கும் சொல்லுவீர்கள். There'll be joy in singing about him. அவரை குறித்து பாடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு. Talking about him. அவரை பற்றி பேசும்போது, telling others about him. அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதில்லை. Do you feel like that? அப்படி நீங்கள் உணர்கிறீர்களா? You know, when you hear the teachings about who he is and what he has done, இயேசு யார், அவர் என்ன செய்திருக்கிறார் என்ற போதனைகளை நீங்கள் கேட்கும்போது, this is what it does to you. It really increases your love for him and இதுதான் உங்களுக்கு நடக்கிறது. அவர் மீது உங்களுக்கு இருக்கிற அன்பை அது அதிகரிக்க செய்கிறது. It just makes you love him more and more. அவரை இன்னும் அதிகமாய் அன்பு கூர வைக்கிறது. All right, let's continue. சரி, நாம் தொடருவோம். Now, I've been talking about the work of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை குறித்து நான் பேசி வருகிறேன். Talked about the person first, then the work. முதலாவது இயேசுவை குறித்தும் பிறகு அவருடைய கிரியைகளை குறித்தும் நாம் Told you the படிக்கிறோம். work can be summarized in 3 particular words. நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு செய்த கிரியைகளை 3 குறிப்பிட்ட வார்த்தைகளிலே நாம் விளக்க முடியும். Prophet, priest and king. தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா. We are now talking about the priestly ministry of Jesus. இப்போது இயேசுவின் ஆசாரிய ஊழியத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். That is the greatest aspect of his ministry. அவருடைய ஊழியத்திலே மிகப்பெரிய ஒரு அம்சம் இதுதான். That's the aspect we are paying more attention to. இதிலே தான் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம். As a priest, he brings us to God. ஆசாரியனாக அவர் நம்மை தேவனண்டை கொண்டு வருகிறார். Deals with the sin problem of man as the Old Testament priest does and brings man to God. பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியன் செய்கிறது போலவே இவர் மனிதனுடைய பாவங்களை போக்கி நம்மை தேவனண்டையிலே கொண்டு வருகிறார். I've been talking about therefore the cross and how as our priest
He became the sacrifice as well as the priest to bring us to God. ஆகவே சிலுவை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படி அவர் நம்முடைய ஆசாரியனாய் மாறி நம்முடைய பலியாக மாறி நம்மை தேவனிடத்தில் கொண்டு வருகிறார் என்று சொல்லி வருகிறேன். I gave you the biblical understanding of what the meaning of the cross and his death there is. சிலுவையின் அர்த்தம் என்ன, சிலுவை மரணத்தின் அர்த்தம் என்ன என்று வேதத்தின்படியான கருத்தை நான் உங்களுக்கு எடுத்து For கூறுகிறேன். several weeks we have preached about it. பல வாரங்கள் இதை குறித்து நாம் But பிரசங்கித்திருக்கிறோம். today I want to preach about the results of the death. இன்றைக்கு அந்த மரணத்தினுடைய விளைவுகளை, பலன்களை குறித்து நான் பேச The விரும்புகிறேன். blessings of the new covenant is the result of the death of his death on the cross. அவருடைய சிலுவை மரணத்தின் விளைவு புதிய உடன்படிக்கையின் See, ஆசீர்வாதங்கள். if you want to put it in one sentence, what the results are of his death on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தாரே, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை ஒரே வரியிலே நீங்கள் சொல்ல விரும்பினார். You can just call it the blessings of the new covenant. அதை நீங்கள் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்று அழைக்கலாம். Now I need to explain this to you. இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்க வேண்டும். What is the new covenant? புதிய உடன்படிக்கை என்றால் என்ன அது? You see, the Bible teaches us that God has traditionally, throughout history, made covenant with men. தேவன் சரித்திரம் முழுவதும் பார்க்கும்போது மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. Not only that he made covenant with men, but always the covenant had certain promises and certain conditions and promises. மனிதனோடு அவர் உடன்படிக்கை செய்தது மட்டுமல்ல, அந்த உடன்படிக்கையிலே சில வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைகளும் அடங்கி இருந்தது. Many times he'll give some wonderful promises in relation to the covenant. பல சமயத்திலே உடன்படிக்கை சம்பந்தப்படுத்தி அற்புதமான வாக்குத்தத்தங்களை அவர் கொடுப்பார். Wonderful things that he's going to do because of the covenant that he has made. அவர் செய்திருக்கிற உடன்படிக்கை நிமித்தம் அவர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை சொல்லுவார். But one thing about this covenant is not just the promises. He always, when he made covenant, he always ratified it with the shedding of the blood. உடன்படிக்கை ஏற்படுத்தும் போதெல்லாம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுவது மட்டுமல்ல, அதை ரத்தம் சிந்துவதன் மூலமாக உறுதியும் செய்கிறார். Always, whenever God made a covenant with man, there was shedding of blood. எப்போதெல்லாம் தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்தாரோ அப்போதெல்லாம் ரத்தம் சிந்துதலும் இருந்தது. There was never, without the shedding of the blood, the covenant was made. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒருபோதும் உடன்படிக்கை It was ஏற்படவே இல்லை. always with shedding of blood. எப்போதும் ரத்தம் சிந்திதான் உடன்படிக்கை What does ஏற்படுத்தப்பட்டது. that show? அது எதை காண்பிக்கிறது? It shows that God even cannot begin to relate with man and have any kind of relationship with man and bless man with his covenant promises until and unless the shedding of blood takes place. இது எதை காண்பிக்கிறது? ரத்தம் சிந்துதல் உண்டாகாவிட்டால் மனிதனோடு தேவன் ஐக்கியம் கொள்ள முடியாது, உடன்படிக்கையின் எந்த விதமான ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுக்கவே முடியாது என்று காண்பிக்கிறது. The shedding of blood, there is a law behind the shedding of blood. ரத்தம் சிந்துதலுக்கு பின்னாலே ஒரு பிரமாணமும் இருக்கிறது. It's the law of sin. இது பாவம் என்னும் பிரமாணம். You see, the Bible says வேதம் that சொல்லுகிறது, without the shedding of blood there can be no remission of sins. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. And without sin being properly dealt with and taken care of, man cannot have a relationship with God. பாவம் சரியான விதத்திலே போக்கப்படாவிட்டால், நீக்கப்படாவிட்டால் மனிதன் தேவனோடு உறவு வைக்க முடியாது. So this thing about shedding of blood is so important in God's economy. ஆகவே தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது இந்த ரத்தம் சிந்துதல் என்பது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. Unless and until that happens, God cannot even start having anything to do with man, because the shedding of blood means that sin has been taken care of. ரத்தம் சிந்தப்படாவிட்டால் மனிதனோடு தேவன் எந்த விதமான ஒரு ஐக்கியம் கொள்ள முடியாது. ஏனென்றால் ரத்தம் சிந்துவது பாவம் நீக்கப்பட்டு விட்டது என்பதை காண்பிக்கிறது. Why the shedding of blood? ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? It indicates, shedding of blood indicates when the blood from a person's body is taken out, flows out, it indicates death. ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து ரத்தம் எல்லாம் வெளியேறும்போது அது மரணத்தை குறிக்கிறது. அவன் மரித்து விட்டான் என்பதை அது The காண்பிக்கிறது. Bible says life is in the blood. வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. So when blood flows out, life has come out. ஆகவே ரத்தம் வெளியேறும்போது உயிரும் போய்விட்டது. And the Bible says the soul that sins shall die and the wages of sin is death. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. And therefore the shedding of blood means that the wages of sin has been given. ஆகவே ரத்தம் சிந்துதல் என்று சொன்னால் பாவத்துக்குரிய சம்பளம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். And life has been given.
உயிரும் கொடுக்கப்பட்டு விட்டது. Life has been given there by the shedding of blood. அதாவது ரத்தம் சிந்துவதன் மூலமாக அந்த உயிர் அங்கிருந்து புறப்பட்டு போய் So விட்டது. this is the meaning of the whole thing. ஆகவே இதனுடைய அர்த்தமே இதுதான். That is why the Old Testament emphasized the shedding of blood. ஆகவே தான் பழைய ஏற்பாடு ரத்தம் சிந்துதலை அவ்வளவு வலியுறுத்துகிறது. That is why when God made a covenant with Abraham, as we read in Genesis chapter 15, ஆகவே தான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது போல தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தின போது, I don't want to read it because I'm going to go on to some more things, but I want to refer that and you can write it down if you want. வாசிக்க விரும்பவில்லை, நான் இன்னும் சில பல காரியங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கு, அதை சொல்லுகிறேன், நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். God came to Abraham and made a covenant. தேவன் ஆபிரகாமிடம் வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். We read about it from verse 9 of chapter 15 to verse 18. 15:9 முதல் 18 வரை நாம் அதை வாசிக்கிறோம். There you see God giving many promises. அங்கே தேவன் பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Many wonderful promises. பல அற்புதமான வாக்குத்தத்தங்கள். But it was all ratified by the shedding of blood. ஆனால் அவை எல்லாவற்றையும் ரத்தம் சிந்துதல் மூலமாக தான் அவர் உறுதி செய்கிறார். Let me just turn over there just for a minute. ஒரு நிமிஷம் அங்க நான் திருப்போம். Sometimes I think I shouldn't read it and spend any time on it, but it's impossible sometimes. சில சமயத்துல வாசிக்க கூடாது, இல்ல நேரத்தை செலவழிக்க கூட நினைப்பேன், ஆனா முடியாது பாருங்க. But let's do it. அதை நாம் வாசிப்போம். Let's do it from verse 9 onwards. 9ஆம் வசனத்திலிருந்து And வாசிப்போம். he said unto him, take me an heifer of 3 years old, and she goat of 3 years old, and a ram of 3 years old, and a turtle dove, and a young pigeon. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சையின் இடத்தில் கொண்டு வா என்றார். And he took unto him all these and divided them in the midst, and laid each piece one against another, but the birds divided he not. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. Now in this way Abraham was offering a sacrifice as God has commanded. இந்த விதத்திலே தேவன் சொன்னது போலவே ஆபிரகாம் பலியிடுகிறான். And he sits there, and as the fowls come to take away these meat pieces, he drives them away. அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போது பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கிட்டு அவைகளை ஆபிரகாம் துரத்துகிறான். And a great darkness fell upon him. அது மட்டும் இல்ல, மாபெரும் காரிருள் அவனை வந்து மூடியது. And a deep sleep fell upon Abraham. பயந்த நித்திரை அவனுக்கு வந்தது. And there God speaks to him. அங்கே தேவன் அவனோடு பேசுகிறார். God said to him in verse 13, Abraham, know of a surety that thy seed shall be a stranger in a land that is not theirs, and shall serve them, and they shall afflict them for 400 years. 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய். And also that nation whom they shall serve will I judge. Also that nation whom they shall serve will I judge. And afterwards shall they come out with great substance. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். Now he is talking about what is going to happen some 400 years later. 400 வருடங்கள் கழித்து, for 4 generations. 4 தலைமுறைகள் கழித்து என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து தேவன் இங்கே பேசுகிறார். It's a wonderful promise. அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். Wonderful prophecy. அற்புதமான தீர்க்க தரிசனம் இது. And then it says, thou shalt go to thy fathers in peace, thou shalt be buried in good old age. நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். But in the 4th generation they shall come hither again, for the iniquity of the Amorites is not yet full. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். So I just read it to you to show to you that God promises some wonderful things to Abraham. எதற்காக இதை வாசித்தேன்? தேவன் சில அற்புதமான காரியங்களை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். God is making a covenant with Abraham. தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை உண்டாக்குகிறார். But that covenant is based on the shedding of blood, some sacrifices being offered. ஆனால் அந்த உடன்படிக்கை ரத்தம் சிந்தப்படுவது, பலி செலுத்தப்படுவது, இதன் அடிப்படையிலே உண்டாக்கப்படுகிறது. Even the heathen religions of the world got this tradition of offering sacrifices from this original idea that came from God. உலகத்துல மற்ற மதங்கள் கூட தெய்வத்துக்கு பலி செலுத்துகிறது. இதெல்லாம் நம்முடைய தேவன் ஆதியிலே இப்படி சொன்னாரே, இதுல இருந்து தான் வருகிறதா இருக்கிறது. But many of them don't understand the significance. ஆனா நிறைய பேர் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை. The tradition came from our God establishing this as a tradition. நம்ம இந்த வழக்கமே நம்முடைய தேவன் ஏற்படுத்தினா, அவர்தான் அதை வழக்கமா ஏற்படுத்தினார். Why an animal sacrifice? ஏன் ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட வேண்டும்? It speaks about sin and how sin must be dealt with. அது பாவத்தை குறித்தும் பாவம் எப்படி போக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் பேசுகிறது. And the fact that Jesus Christ is going to one day come and become our sacrifice. இயேசுவானவர் ஒரு நாள் வரப்போகிறார், நம்முடைய பலியாய் மாறப் போகிறார் என்ற உண்மையை அது காண்பிக்கிறது. These sacrifices are not the thing that's going to do anything for man. It is a symbol and a type and a foreshadowing of Christ
the great sacrifice. இந்த பலிகள் மனிதனுக்காக எதையும் செய்ய போவதில்லை, மாறாக கிறிஸ்துவானவர் மாபெரும் பலியா இருக்கிறாரே, அந்த பலிக்கு இந்த பலிகள் எல்லாம் அடையாளங்களாக நிழலாட்டங்களாகத்தான் இருக்கிறது. And all the promises of God that God has given is going to be established through that event of the cross of Calvary. தேவன் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் கல்வாரி சிலுவையில் நடக்க போகிற காரியத்தின் மூலமாய் உறுதி செய்யப்பட போகிறது. This is why the cross of Calvary is so important. ஆகவே தான் கல்வாரி சிலுவை அவ்வளவு முக்கியமா இருக்கிறது. This cross of Calvary is the essence of all the Old Testament sacrifices. பழைய ஏற்பாட்டு பலியில் இருக்கிறதே அவை அனைத்தினுடைய சாராம்சம் தான் இந்த கல்வாரி சிலுவை. It is the true figure of the shadow of the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே வெறும் நிழலாகத்தான் இருந்தது, ஆனால் இதுதான் நிஜம். This is the thing about which all the Old Testament sacrifices have been speaking. இந்த நிஜத்தை பற்றி தான் பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாமே பேசி வந்தன. That is why the cross and the shedding of blood, the death of Jesus there is so important. ஆகவே தான் சிலுவை, அங்கு சிந்தப்பட்ட இரத்தம், இயேசுவின் மரணம் அனைத்துமே முக்கியமா So இருக்கிறது. whenever God made a covenant, he not only gave promises, he always had the shedding of blood so that it is ratified and established. ஆகவே தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தின போதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினது மட்டுமல்ல, அதை உறுதி செய்யும்படியாக இரத்தத்தையும் சிந்தினார். And that is the way God operates. தேவன் இப்படிதான் செயல்படுகிறார். Speaking about how he is going to bring about new covenant. எப்படி புதிய உடன்படிக்கை அவர் கொண்டு வர போகிறார் என்பதை குறித்து பேசும்போது, Turn with me to the book of Hebrews and we'll read a few scriptures there. திருப்பம் எபிரேயருக்கு அங்கு சில வசனங்களை நாம் வாசிப்போம். Hebrews, எபிரேயர் let me read to you first of all from chapter 7 and verse 22. முதலாவது 7:22 நான் உங்களுக்கு Chapter வாசிக்கிறேன். 7 verse 22. 7:22. By so much was Jesus made a surety of a better covenant. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். It's talking about Jesus becoming a surety of a better covenant. இயேசு மேலான உடன்படிக்கைக்கு பிணையாளி என்பதை குறித்து பேசுகிறது. Hebrews chapter 8 verse 6. எபிரேயர் 8:6. But now hath he obtained a more excellent ministry, by how much also he is the mediator of a better covenant, which was established upon better promises. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ. See, always covenants have promises. ஆனால் எப்போதுமே உடன்படிக்கையிலே வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. So this is saying that there is a better covenant with better promises, and this man is the surety of the better covenant. ஆகவே இது என்ன சொல்கிறது? விசேஷித்த உடன்படிக்கை விசேஷித்த வாக்குத்தத்தங்களோடு கூட இருக்கிறது. இந்த மனிதர் தான் அதுக்கு பிணையாளியா இருக்கிறார். There was an expectation in the Old Testament times about a new covenant that is going to come, which has better promises. விசேஷித்த வாக்குத்தத்தங்களுடைய புதிய உடன்படிக்கை வரப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்தது. And they expected better promises to come with it. அதோடு கூட விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். And Jesus is the one that is going to establish it through the shedding of his own blood. இயேசுவானவர் தான் அதை தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உறுதி செய்ய போகிறார். Let me read to you chapter 9 of Hebrews. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். And verse 15 onwards. 15ஆம் வசனம் முதற்கொண்டு. And for this cause he is the mediator of the new covenant, that by means of death, for the redemption of the transgressions that were under the first covenant, that were they which are called might receive the promise of eternal inheritance. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். Now listen to this. For where a covenant is, there must also of necessity be the death of the one who makes the covenant, testator. ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். For a testament is of force after men are dead, otherwise it is of no strength at all while the testator liveth. எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. Whereupon neither the first testament was dedicated without blood. அந்தபடி முதலாம் உடன்படிக்கை இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. See again what I told you just now, here the author is saying. நான் சொன்னதை இங்கே ஆசிரியர் இங்கே சொல்கிறார். He said
earlier covenants were always with the bloodshed. என்ன சொல்லுகிறான்? முந்தின உடன்படிக்கை எல்லாமே ரத்தம் சிந்தப்பட்டுதான் செய்யப்பட்டது. All the promises were established through the bloodshed. எல்லா வாக்குத்தத்தங்களும் ரத்தத்தின் மூலமாய் தான் உறுதி செய்யப்பட்டது. The new covenant with better promises, Jesus is the surety of that. மேலான வாக்குத்தத்தங்களை கொண்ட புதிய உடன்படிக்கைக்கு பிணையாளியே இயேசுதான். Listen to verse 19. 19 வசனத்தை When கவனியுங்கள். Moses had spoken every precept to all the people according to the law, he took the blood of calves and of goats with water and scarlet wool and hyssop and sprinkled both the book and all the people. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை வெள்ளாட்டுக்கடாய்களின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, saying, this is the blood of that covenant which God has enjoined unto you. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். Moreover, he sprinkled with the blood both the tabernacle and all the vessels of the ministry. இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். And almost all things are by the law purged with blood, and without the shedding of blood there is no remission. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்த சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. This is what I was stating. இதை தான் நான் சொல்லி வந்தேன். The covenant demands the shedding of the blood. உடன்படிக்கை ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று கோருகிறது. Turn to Hebrews chapter 10. எபிரேயர் 10 ஆம் அதிகாரம் Let me சொல்லுவோம். first read these verses and then state the principles or the results. முதலாவது இந்த வசனங்களை வாசித்து விட்டு பிறகு அதனுடைய பலன்களை விளைவுகளை நான் உங்களுக்கு What are சொல்றேன். the blessings of the new covenant? புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை First understand the covenant. முதலாவது உடன்படிக்கையை புரிந்து கொள்ளுங்கள். Look at verse 15 of chapter 10. 10:15 நாம் பார்க்கிறோம். Whereof the Holy Ghost also is a witness for us, for after that he had said before, this is the covenant that I will make with them after those days, saith the Lord. I will put my laws into their hearts, and in their minds will I write them. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை And their உரைத்தபடி, sins and iniquities will I remember no more. அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. Now where remission of these is, there is no more offering for sin. இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. Now verse 29. 29க்கு செல்வோம். Of how much more sorer punishment suppose ye shall he be thought worthy, who hath trodden underfoot the Son of God, and hath counted the blood of the covenant, wherewith he was sanctified, an unholy thing, and hath done despite unto the Spirit of grace. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். You see, it's talking about the blood of the covenant. உடன்படிக்கையின் ரத்தத்தை குறித்து இது பேசுகிறது. How precious that blood is. அந்த ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை And குறித்து what it சொல்கிறது. is. அது என்ன என்பதை And சொல்லுகிறது. Jesus on the day of that supper that he had with the disciples just before his death, இயேசுவானவர் தம்முடைய மரணத்துக்கு முன்னாலே சீஷர்களோடு செய்த அந்த போஜனத்திலே we read about it in the Gospels, in Gospel of Luke chapter 22 verse 20. லூக்கா சுவிசேஷம் 22:20 அதை குறித்து நாம் He வாசிக்கிறோம். took the cup and he said, this is the cup of my new covenant. அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து இது புதிய உடன்படிக்கையாக என்ற அர்த்தமா இருக்கிறது என்று சொன்னார். And Paul later on takes it up in 1 Corinthians chapter 11 from verse 23 onwards, the passage that we read every time when we have communion. பிறகு 1 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனத்திலிருந்து பவுல் இதை பேசுகிறார். அதை தான் ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையில நான் வாசித்து He காண்பிக்கிறேன். says, for I received of the Lord that which also I delivered unto you, that the Lord Jesus on the same night in which he was betrayed, he took bread and he brake it and he blessed it and gave it and said, take, eat, this is my body which is broken for you. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். And then after he had done that, he took the cup and he said that this cup is the new covenant in my blood. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. It's a covenant made of blood. இது இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை. In other words, this is a covenant made possible. The promises now made possible. It is yours now because of the blood of Jesus. வேறு விதமாய் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தான் இந்த உடன்படிக்கையுடைய வாக்குத்தத்தங்களும் இப்போது உங்களுக்கு உரியதா இருக்கிறது. The better covenant with better promises are made possible because Jesus has shed his blood. Therefore he says, this is the cup of my new covenant, the cup that is the new covenant that is made
are established, ratified through the blood. இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினதினாலே தான் விசேஷித்த வாக்குத்தத்தங்களை கொண்டிருக்கிற அந்த விசேஷித்த உடன்படிக்கை இப்போது உங்களுக்குரியதா இருக்கிறது என்று அவர்தான் சொன்னார். இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று. This new covenant was already promised. இந்த புதிய உடன்படிக்கை ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. In Jeremiah chapter 31 verse 31 the Old Testament people learned about it. எரேமியா 31 மூலமாய் பழைய ஏற்பாட்டு மக்கள் அதை குறித்து அறிந்து வைத்திருந்தார்கள். But we read it in the New Testament itself. Hebrews, the author of the book of Hebrews says it very beautifully in Hebrews chapter 8 verse 10 to 12. ஆனால் எபிரேயரிலே நாம் அதை வாசிக்கிறோம். எபிரேய ஆசிரியர் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 12 அதை குறித்து பேசுகிறார். What is this new covenant all about? இந்த புதிய உடன்படிக்கை என்று சொன்னால் அது என்ன? What is this new covenant that has now been made possible through the blood of Jesus? இயேசுவின் இரத்தத்தினால உண்டாயிருக்கிற இந்த புதிய உடன்படிக்கை என்றால் என்ன அது? அவருடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் ஏற்பட்டிருக்கிற புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? What are the benefits there? அதனுடைய ஆதாயங்கள் என்ன? What is the blessing of that? அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? What is the greatness about this covenant? இந்த உடன்படிக்கையின் மேன்மை என்ன? Made possible through the blood of Jesus. இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Now listen to this. இதை கவனியுங்கள். Verse 10 onwards. 10ஆம் வசனம் For முதல் this is the covenant that I will make with the house of Israel after those days, saith the Lord. I will put my laws into their mind and write them in their hearts, and I will be to them a God, and they shall be to me a people. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவையில் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். They shall not teach every man his neighbor and every man his brother, saying, Know the Lord, for all shall know me from the least to the greatest. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. For I will be merciful to the unrighteous, merciful to their unrighteousness, and their sins and their iniquities will I remember no more. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Wonderful passage. In one short 3-verse passage, he tells everything about the new covenant. அற்புதமான ஒரு பகுதி பாருங்க. 3 வசனங்களிலே புதிய உடன்படிக்கை குறித்து எல்லாவற்றையும் சொல்லி விடுகிறார். This is perhaps the greatest passage about the new covenant. புதிய உடன்படிக்கை குறித்து மிக ஒரு மேன்மையான ஒரு பகுதி என்று சொல்லலாம் இதை. You know, he says, I will make this covenant. அவர் சொல்றார், நான் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். What is he going to do with this covenant? இந்த உடன்படிக்கை கொண்டு அவர் என்ன செய்ய He says போகிறார்? many things here. பல காரியங்களை இங்கே சொல்லுகிறார். He says, I will put the law in their hearts. I will write it in their hearts. என்னுடைய பிரமாணங்களை இதயத்திலே வைத்து மனதிலே எழுதுவேன். I will put my law in their mind and write them in their hearts. பிரமாணங்களை மனதிலே வைத்து இதயத்திலே எழுதுவேன். The new covenant. புதிய உடன்படிக்கை. In the old covenant they had it in a stone. பழைய உடன்படிக்கை ஒரு கற்பலகையிலே வைத்திருந்தார்கள். But he said, I will write it in their hearts. ஆனால் இவர் சொல்லுகிறார், இதயத்திலே எழுதுவேன். And then he says, I'll be to them a God and they shall be my people. பிறகு சொல்லுகிறார், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். And then he says, nobody need to teach his neighbor saying, Know the Lord. For all from the greatest to the smallest know me. பிறகு என்ன சொல்லுகிறார்? சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் அயலானுக்கு போதிக்க வேண்டியதில்லை. What does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Doesn't mean there is no need for teaching. போதனைக்கு அவசியமே இல்லைன்னு கிடையாது. It means under the new covenant there will not be any problem to know the Lord. புதிய உடன்படிக்கையின் கீழாக கர்த்தரை அறிவதிலே பெரிய பிரச்சனை இருக்காது என்று சொல்லுகிறார். For the most ordinary person to know the Lord will be the most simple thing. சாதாரண ஒரு மனிதன் கர்த்தரை அறிவது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். He will make it possible. The blood of Jesus, the new covenant, makes it possible. இயேசுவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அதை மிகவும் எளியதாக்கும். And then he says, I'll be merciful to them. I'll never remember their sins anymore. பிறகு சொல்லுகிறார், நான் அவளுக்கு கிருபையா இருப்பேன், அவருடைய பாவங்களை இனி நினைக்கவே மாட்டேன். Now I just read it out of there, but we will put it in order now. பாருங்க, இதுல இருந்து அப்படியே வாசித்தா நான் இப்போது வரிசைப்படுத்துவோம் நாம். What are the blessings of the new covenant that is mentioned here? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்னென்ன? Let me put it in a different order because this I think will help us understand better. வேற வரிசையில கொடுக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது புரிந்து கொள்ள நமக்கு உதவியா Let's இருக்கும். start with the last one. The forgiveness of our sins is one of the greatest blessings of the new covenant. கடைசியில இருந்து போவோம். புதிய உடன்படிக்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஒன்று பாவ மன்னிப்பு. This is what took place as a result of Jesus dying on the cross. இயேசு சிலுவையிலே மரித்ததன் விளைவாக நடந்தது இதுதான். The new covenant has been introduced. புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்து விட்டது. Established. அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. It's in force. அது இப்போது நடைமுறையில் இருக்கிறது. All the new covenant promises are in effect. புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்போது அமலில் இருக்கிறது. Concerning this, the great apostle Paul says, all the promises of God are yea and amen
in and through Christ இதை Jesus. குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. You know what that means? அது அர்த்தம் என்ன தெரியுமா? It's all yea and amen through Christ means because of what Jesus did and because of the blood that was shed, God can never deny any of his promises to you. It's all yea and amen. No is never there. ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றால் என்ன அர்த்தம்? இயேசுவானவர் சிலுவையில மரித்து இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தினபடினாலே தேவன் இப்போது தம்முடைய வாக்குத்தத்தங்களை யாருக்கும் மறுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. Never a no about the promises of God. வாக்குத்தத்தங்களை குறித்து தேவன் Everything is mine. அனைத்துமே என்னுடையது. All the promises of God are yea and amen in and through Christ. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. You need not doubt about any one of these promises. இந்த வாக்குத்தத்தங்களிலே ஒன்றை குறித்தாவது நீங்கள் சந்தேகப்படவே வேண்டியதில்லை. Which promises? எந்த வாக்குத்தத்தங்கள்? Remember, covenants come with promises. ஞாபகம் வச்சுங்க, உடன்படிக்கைகள் வாக்குத்தத்தங்களோடு தான் வருகிறது. Right? சரியா? When God makes a covenant and says, I'll do this and this. தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இதெல்லாம் நான் செய்றேன்றாரு. Covenant is always full of promises. உடன்படிக்கை எப்போதுமே வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. And it's referring to the better covenant with the better promises. இது விசேஷித்த உடன்படிக்கை விசேஷித்த வாக்குத்தத்தங்களை கொண்டது என்று சொல்லப்படுகிறது. And those better promises are yea and amen for you. அந்த விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் தான் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Amen. Amen. That's why I say to you that we are even more blessed than Abraham, Isaac and Jacob and Joseph and Elijah and Elisha and all the great Old Testament prophets and patriarchs. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எலியா, எலிசா இப்படிப்பட்ட மனிதர்களை காட்டிலும் நாம் பெரியவர்களா இருக்கிறோம். It's not arrogance. இது கர்வத்துல சொல்றது இல்ல. Bible. இது வேதம் சொல்லுகிறது. They lived under lesser covenant and lesser promises. அவர்கள் வாழ்ந்த அந்த உடன்படிக்கை கொஞ்சம் கீழான உடன்படிக்கை, கீழான வாக்குத்தத்தங்களை கொண்டது. Better covenant with better promises is what we've got. ஆனா நாமோ விசேஷித்த உடன்படிக்கை விசேஷித்த வாக்குத்தத்தங்களை உடையவளா இருக்கிறோம். And therefore we are more blessed, I would say. ஆகவே நாம் அதிக பாக்கியவான்கள் என்று நான் The சொல்லுவேன். very first blessing of this new covenant is the forgiveness of sin. இந்த புதிய உடன்படிக்கையின் முதலாவது ஆசீர்வாதமே பாவ மன்னிப்பு. Now some of you might say, well, this is a very simple thing. What is there to teach on this? உங்களுக்கு சில சொல்ல இது ரொம்ப சிம்பிளாச்சே, இதுல போதிக்க என்ன இருக்குது? What do you mean forgiveness of sins? Everybody knows that. பாவ மன்னிப்பா எல்லாருக்கும் அது தெரியுமேன்னு சொல்லலாம். You don't need a preacher to preach on forgiveness of sins. பாவ மன்னிப்பை பற்றி பிரசங்கிக்க ஒரு பிரசங்கியா தேவையில்லை என்று You'll be சொல்லலாம். surprised how many people don't know anything about forgiveness of sins. ஆனா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எத்தனை பேர் பாவ மன்னிப்பை குறித்து எதுவுமே அறியாது இருக்கிறார்கள் Do you என்பதை அறியும் போது. know how many good spirit-filled Christians going to spiritual churches are tormented by the thought of their sin and unworthiness before God? உங்களுக்கு தெரியுமா, மறுபடியும் பிறந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இந்த பாவ சிந்தனையில பாவம் தாங்கள் பாவிகள் என்கிற தாங்கள் பாவிகள் என்கிற அந்த எண்ணத்தினாலே வாதிக்கப்படுகிறார்கள். they consider themselves unworthy before God. தேவனுக்கு முன்பதாக தாங்கள் தகுதி இல்லாதவர்களாக அவர்கள் நினைக்கிறார்கள். They do not know the truth that their sins have been forgiven. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற சத்தியத்தை அறியாதிருக்கிறார்கள். You see, read with me Hebrews chapter 10. திருப்போம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு. What a powerful truth this is. இது எவ்வளவு வல்லமையுள்ள சத்தியம் For பாருங்க. the law, having a shadow of good things to come and not the very image of the things, can never with those sacrifices which they offered year by year continually make the comers thereunto perfect. முதலாம் வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. Let me say it in simple language. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. The Old Testament sacrifices were only a shadow. பழைய ஏற்பாட்டு பலிகள் வெறும் நிழலாட்டமாக தான் இருந்தது. They never made men perfect. அவைகள் ஒரு நாள் மக்களை பூரணப்படுத்தவில்லை. They never cleansed their sins. அவைகள் அவருடைய பாவங்களை கழுவவில்லை. No, they never did it. It was only serving as a shadow. ஆனா அவைகள் வெறும் நிழலாட்டமாகவே இருந்தது. Shadow of the real that is going to come. வரப்போகிற நிஜத்தினுடைய நிழலா இருந்தது. Sacrifices were offered again and again just to remind them that a sacrifice is needed and a sacrifice is coming. ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், ஒரு பலி வருகிறது என்பதை நினைப்பூட்டும்படியே அவர்கள் திரும்ப திரும்ப பலி செலுத்த வேண்டியதா இருந்தது. To remind them of the supreme sacrifice of Christ. கிறிஸ்துவுடைய அந்த மேலான அந்த பலியை நினைப்பூட்டும்படி அது செய்யப்பட்டது. Listen to verse 2. இரண்டாம் வசனம் பாருங்க. For then would they not have ceased to be offered? That means if those sacrifices and the blood of the animals could have washed the sins and cleaned the people and made them better, they would have stopped offering sacrifices. இரண்டாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்?
அந்த மக்கள் செலுத்தின அந்த பலிகளுடைய பாவங்களை கழுவி போக்கி இருக்கும் என்று சொன்னால் பிறகு பலி செலுத்துவதை நிறுத்தி இருப்பார்களே. They would have stopped it. அதை நிறுத்திட்டு இருப்பாங்க. If you could kill an animal and that takes care of everybody's sins really, then you don't have to kill another animal anymore. ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை போக்கும் என்று சொன்னால் பிறகு இன்னொரு மிருகத்தை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. But listen to this. ஆனா இதை கவனியுங்க. Because that the worshippers once purged should have had no more conscience of sins. ஆராதனை செய்கிறவர்கள் அவர்களுடைய இன்னும் பாவங்கள் என்று பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் He says, yeah. அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? He says, அவர் சொல்லுகிறார், if an animal sacrifice would have cleansed them from their sins, அந்த மிருக பலிகள் பாவங்களிலிருந்து அவளை கழுவ முடியும் என்று they would have stopped offering sacrifices anymore. பலிகளை செலுத்துவதை நிறுத்தி இருந்திருப்பார்கள். Because they would not feel a need for it. They would not feel guilty. Their conscience would not condemn them anymore. And therefore there would be no need for more sacrifices. ஏன் பலிகளை செலுத்தி இருக்க மாட்டாள் ஏன் என்று சொன்னால் பாவங்கள் உண்டு என்று அந்த மனசாட்சி அவளை குற்றப்படுத்தி இருக்காது. அப்படி குற்றப்படுத்தாது இருக்கும்போது பலியை செலுத்தி இருக்க மாட்டார்கள். In other words, the reason they offered it day after day and year after year and all the time continually is the word that is used in first verse. Why they offered it continually is because there was a continual problem with the conscience knowing that man is a sinner. இடைவிடாமல் என்று முதலாம் வசனம் சொல்கிறது. இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் வருஷந்தோறும் அவர்கள் பலி செலுத்த காரணமே பாவம் உண்டு என்று மனசாட்சி அவளை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. No matter how many times sacrifices were offered, the conscience was never cleansed. எத்தனை முறை பலி செலுத்தினாலும் சரி அந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லை. Because sin was never blotted out. ஏனென்றால் பாவம் அங்கிருந்து எடுத்து போடப்படவில்லை. It was still there. அது இன்னும் அங்கதான் இருக்கு. Still they had the consciousness that they were sinners. இன்னும் தாங்கள் பாவிகள் என்ற அந்த மனசாட்சி அவளுக்கு இருந்தது. But he compares that with Jesus. ஆனால் இதை இயேசுவோடு கூட அவர் ஒப்பிடுகிறார். In the Old Testament they kept on offering sacrifices. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிகளை செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். Because there was constantly this conscience problem. ஏனென்றால் எப்பவும் இந்த மனசாட்சி பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. Because those sacrifices never blotted out their sin. ஏனென்றால் அந்த பலிகளுடைய பாவங்களை எடுத்து போட முடியவில்லை. But the sacrifice of Jesus ஆனால் இயேசுவினுடைய பலியோ is a once and for all sacrifice. ஒரே தரமாய் நிரந்தரமாய் செலுத்தப்பட்ட பலியா இருக்கிறது. That's the wonderful language of the book of Hebrews. எபிரேயர் அற்புதமாய் இதை சொல்லுகிறது நமக்கு. Once and for all. ஒரே தரம். Once and for all, never to be offered again. ஒரேடியாக அதை நீக்கி விட்டது, மறுபடியும் பலி செலுத்த வேண்டியதில்லை. Jesus is never going to die again on the cross. இயேசு திரும்பவும் சிலுவையிலே மரிக்க போவதில்லை. There is no need. There is no need for that. அதற்கு அவசியமே இல்லை. You know why? ஏன் தெரியுமா? Because his one death is enough to blot out our sin. ஏனென்றால் நம்முடைய பாவங்களை நீக்க அவர் ஒரு தரம் மரித்ததே போதும். And our conscience is now really cleansed from our sins. அது மட்டுமல்ல பாவங்கள் உண்டு என்ற அந்த மனசாட்சி இப்போது மெய்யாகவே சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. So that when a person is truly saved and knows that he is saved, will not have this conscience bothering him about his sins. ஆகவே ஒருவர் ரட்சிக்கப்பட்டு தான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அறிந்திருக்கிறவர் அவருடைய மனசாட்சி அவரை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்காது. He will have the assurance that his sins are blotted out. என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயம் அவருக்கு இருக்கும். Perfectly blotted out. பூரணமாய் நீக்கப்பட்டது என்ற நிச்சயம். Oh, but here is the problem. ஆனா பிரச்சனை இங்க தான் வருது பாருங்க. Look at how many Christians don't have that assurance. எத்தனை கிறிஸ்தவங்களை பாருங்க அந்த நிச்சயமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு They don't have இருக்கிறார்கள். that assurance. அவங்களுக்கு அந்த நிச்சயம் இல்ல. You know, their lack of that assurance, they are thinking, I'm still unworthy, I'm such a great sinner, and they still remembering their sins. நான் தகுதி இல்லாதவன், நான் பாவின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பழைய பாவங்களை அவன் நினைச்சிட்டே இருக்காங்க இல்லையா? You know what that means? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? That means they are saying what Jesus has done is not enough. இயேசு செய்தது போதவில்லை என்று சொல்லுகிறார்கள். Him coming into the world, dying on the cross, then raising again is not enough. அவர் உலகத்துல வந்து சிலுவையில மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தாரே அது போதாது. They are saying I got still some more left, let him come again, do that again. என்ன சொல்றாங்க? இன்னும் கொஞ்சம் பாவம் இருக்கு, அவர் திரும்ப வரட்டும், திரும்ப மரிக்கட்டும். And let him keep on doing that again and again. திரும்ப திரும்ப இயேசு செய்து கொண்டே இருக்கட்டும். The author of the book of Hebrews says it's not necessary, the cross has once and for all taken care of it. எபிரேய ஆசிரியர் சொல்கிறார் அவசியமே இல்லை, சிலுவை ஒரே தரம் அதை நீக்கி விட்டது. Once and for all done it. ஒரேடியாக அதை முடித்து விட்டது. So that your past, present and future sins are dealt with forever. ஆகவே இப்போது உங்களுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவம் எல்லாம் ஒரேடியாக நீக்கப்பட்டு விட்டது. God remembers your sins no more. தேவன் இனி உங்கள் பாவங்களை நினைப்பதில்லை. Now human beings cannot imagine this. பாருங்க, மனிதனால இதை யோசித்து பார்க்க முடியாது.
you know what our problem is? நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? On the one hand, our problem is we forget things very quickly. ஒரு பக்கம் சுலபமா விஷயங்களை மறந்துறோம், அது பிரச்சனை. How many of us forget so many things? எத்தனை பேர் நிறைய விஷயங்களை மறந்துறோம். We can't keep in memory. ஞாபகத்துல வச்சுக்க முடியல. But on the other hand, ஆனா இன்னொரு பக்கம் there are some things that human beings are never able to forget. சில காரியங்கள் இருக்குது, மனிதர்களாலே அவைகளை மறக்கவே முடிவதில்லை. They are never able to forget. மறக்க முடிவதே இல்லை. Particularly certain sins and certain wrongdoings, people are never able to forget them. குறிப்பாய் மக்கள் செய்கிற சில பாவங்கள், சில தவறான செய்கைகளை மறக்கவே முடிவதில்லை. Therefore, even when people are saved, sometimes they still keep remembering them. ஆகவே தான் மக்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு சில சமயத்திலே அவைகளை மனதிலே வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். They are unable to forget them. அவைகளை மறக்க முடியாமல் தவிக்கிறார்கள். What do we do? என்ன செய்வது? Is there some answer for this? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? I believe there is an answer. பதில் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். We may not be able to forget it. நம்மால் அதை மறக்க முடியாமல் இருக்கலாம். But I tell you, God is able to do something that you and I are not able to. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒன்றை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். He is able to forget. அவராலே மறக்க வைக்க முடியும். God has this great gift of forgetting. தேவனுக்கு இந்த மறக்கிற மிகப்பெரிய ஒரு gift இருக்கு பாருங்க. While you are so worried about your sins and say, Lord, I did this in 1959, God says, when was that? I forget. உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கு, பெரிய தொந்தரவா இருக்கு. ஆண்டவரே 59ஆம் வருஷம் இத செஞ்சேன்றீங்க, ஆனா ஆண்டவர் சொல்ல எப்ப செஞ்ச எனக்கு ஞாபகம் இல்ல. This is the most beautiful thing about God. தேவனை குறித்த அற்புதமான ஒரு காரியம் இதுதான். That he knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். He is omniscient. அவர் சர்வஞானி. He is all knowledgeable. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Nothing is hidden from his eyes. எதுவும் அவருக்கு மறைவாக இல்லை. He knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He is all powerful and he knows everything. அவர் சர்வ வல்லவர், எல்லாவருக்கும் தெரியும். In the same way, அதே போலதான் he uses some of that all powerfulness and all knowing power to forget also. எல்லாவற்றையும் அறியக்கூடிய அதே சக்தியை மறக்கிறதுக்கு அவர் பயன்படுத்துறார். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிக்கிற சக்தி மட்டும் இல்ல அவர்ட்ட, மறக்கணும்னா கம்ப்ளீட்டா மறக்கக்கூடிய சக்தி இருக்குது. இதுதான் அற்புதமான தேவன். The thing is not to try to forget it yourself, but to try to understand that God has forgotten it. நாத மறக்கணுமே முயற்சி எடுக்க வேண்டாம், மாறாய் தேவன் அதை மறந்து விட்டார் என்பதை நீங்கள் உணருங்கள். The more you try to forget it, the more you will remember it only. நீங்க அதிகமா அதை மறக்கணும்னு நினைக்க அதிகமா ஞாபகத்து வரும். This is the vicious circle the Christians are going. கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சுழற்சியில தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். You know, they are trying to forget it, therefore they remember it. மறக்க முயற்சிக்கிறாங்க, ஆகவே ஞாபகத்துக்கு வருது. I often use this illustration before. அடிக்கடி நான் இந்த உதாரணத்தை சொல்லுவேன் பாருங்க. A doctor was trying to show a man that the problem is not in his body, that's in his mind. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு பிரச்சனை உடம்புல இல்ல மனசுல தான் இருக்குன்னு காண்பிக்க வராரு. How to tell this man? இந்த மனுஷனுக்கு எப்படி The சொல்றது? man wouldn't believe. அவன் நம்ப மாட்டான். Says no, I got a physical problem. இல்ல எனக்கு உடம்புல தான் பிரச்சனை. The doctors checked him up and found there's nothing. டாக்டர் அவனை சோதிச்சு பார்த்து உடம்புல ஒண்ணுமே இல்லன்னு தெரிஞ்சது. Just the way he thinks. இப்படி தான் இவன் Some சிந்திக்கிறான். of his fears and anxieties and what goes on his mind causes this physical condition. அவனுடைய மனதில் இருக்கிற கவலைகளும் பயங்களும் மற்ற காரியங்களை தான் சரீரத்தில் இப்படிப்பட்ட நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது. But how to tell him? இதை எப்படி அவனுக்கு சொல்வது? So he told the man. ஆகவனை பார்த்து சொன்னா. After much trying, he said. நிறைய முயற்சிட்டு கடைசில சொன்னார். He said, all right, I'll give you some tablets. சொன்னா சரி சில மாத்திரைகளை கொடுங்க. But there is one condition. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. Every time you take these tablets, do not think about monkeys. ஒவ்வொரு முறையும் இந்த மாத்திரை சாப்பிடும்போது குரங்க பத்தி யோசிக்காத. Must never think monkeys in your குரங்க mind. பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு. You can think anything else but not monkeys. வேற எதை வேணா யோசி, ஆனா குரங்க பத்தி யோசிக்காத. So this man took the tablet. ஆவே மாத்திரை எல்லாம் வாங்குனா இவன். So that night he went and ate and was ready to take the tablet. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டான், பிறகு மாத்திரையை போடலாம்னு எடுத்தான். His mind said, you should not think about monkeys. உடனே மனம் சொன்னுச்சு குரங்க பத்தி யோசிக்காத. But he is thinking about monkeys, trying not to think about monkeys. குரங்க பத்தி யோசிக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். You see, in the morning he did the same. காலையிலயும் அப்படியே தான் ஆச்சு. He is not able to forget monkeys because trying to forget it means trying to remember it. குரங்குல மறக்க முடியல, மறக்கணும்னு சொன்ன மறக்கணும்னு நினைச்சா அதுதான் ஞாபகத்துக்கு வருது. This is the problem with many people. அநேகருடைய பிரச்சனையே இதுதான். I am not talking psychology, I am talking Bible psychology. நான் இங்க மனோதத்துவம் பேசவில்லை, வேதத்தின் தத்துவத்தை பேசுகிறேன். Before psychology ever became a field of study, Bible speaks much about psychology. சைக்காலஜியை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைக்காலஜியை பற்றி வேதம் நிறைய பேசுகிறது. God understands the human mind. தேவன் மனிதனுடைய மனதை புரிந்து வைத்திருக்கிறார். That is why Paul tells the believers, he says, don't be conformed to this world, but be ye transformed by the renewing of your mind. ஆகவே தான் பவுல் விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Think differently. வித்தியாசமாய் சிந்தியுங்கள். Don't try to forget that you know your sin. உங்களுடைய பாவங்களை எல்லாம் மறக்க முயற்சிக்க வேண்டாம். But think differently about your sin. மாறாக உங்கள் பாவங்களை குறித்து வித்தியாசமாய் சிந்தியுங்கள். Trying to forget your sin is the wrong approach because you'll remember it and you'll be miserable with it. பாவங்களை மறக்க முயற்சித்தால் அது தவறான
தவறான அணுகுமுறை. ஏன்னா அது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும், உங்களுடைய நிலைமை பரிதாபமா இருக்கும். Only God can completely erase it out of his mind and completely forget it. தேவன் மட்டும் தான் தம்முடைய மனதிலிருந்து அதை முற்றிலும் எடுத்து போட்டு மறக்க கூடியவர். So what do we do? ஆகவே நாம் என்ன செய்ய We வேண்டும்? think differently. நாம் வித்தியாசமாய் சிந்திக்கிறோம். How do we think? எப்படி சிந்திக்கிறோம்? I think that God forgot my sin. தேவன் பாவங்களை மறந்து விட்டார் என்று நான் He நினைக்கிறேன். never remembers my sin anymore. அவரின் பாவங்களை இனி நினைப்பதே இல்லை. The blood of Jesus has completely wiped out every sin. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு பாவத்தை முற்றிலுமாய் நீக்கிவிட்டது. Every wrongdoing, every dark sin, every wickedness, everything that I've ever done has been wiped out. நான் செய்த ஒவ்வொரு பாவம், ஒவ்வொரு தவறு, ஒவ்வொரு மோசமான காரியம் எல்லாவற்றையும் அவர் நீக்கிவிட்டார். While my sins come to my memory, I think he has forgotten it. என் பாவங்களை நினைவுக்கு வந்தாலும் அவர் அதை மறந்து விட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். And when I think that he has forgotten it, there is a great relief and joy in me. அவர் அதை மறந்து விட்டார் என்று நான் நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம் காணப்படுகிறது. Amen. ஆமென். This is the Bible teaching. இதுதான் வேதத்தின் போதனை. It's not telling you to forget it. நீங்க மறந்துடுங்கன்னு சொல்றது இல்ல. It's telling you, it knows very well that you can't forget it. ஆண்டவருக்கு தெரியும் உங்களால மறக்க முடியாதுன்னு. If you can completely erase it out of your mind, that will be absolute miracle. உங்கள் மனதிலிருந்து முற்றிலும் எடுத்து போட முடியும்னா அது மிகப்பெரிய அற்புதம் பாருங்க. No, you cannot. கிடையாது, உங்களால முடியாது. But you can think differently. ஆனால் நீங்கள் வித்தியாசமாய் சிந்திக்க முடியும். You can think about the cross சிலுவையை பற்றி நீங்கள் and the சிந்திக்கலாம். blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை And சிந்திக்கலாம். believe the word of God which says that he has completely blotted out your transgression. உங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை முற்றிலும் நீக்கி விட்டார் என்று தேவனுடைய வார்த்தையை முற்றிலும் நீங்கள் And நம்பலாம். has removed it as far as east is from the west. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அகற்றி விட்டார். One man was telling me, ஒருவர் என்கிட்ட I am சொன்னார், trying to forget it very hard. I am having a hard time, brother. கஷ்டப்பட்டு மறக்க முயற்சிக்கிறேன் ஆனா முடியல பிரதர்னார். And I go to church and they are reminding me of it. நான் சபைக்கு போனா அங்க எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. I just forgot it and went to church and he was telling the same. அப்பதான் மறந்துட்டு கோயிலுக்கு போனா அவர் அங்க ஞாபகப்படுத்துறாரு. I can identify it with it very well because I oftentimes forget and have some relief 1 or 2 days and I go to church and they are only listing sins. என்னால இதை சுலமா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் அப்படிதான் பாவங்களாம் மறந்துட்டு சபைக்கு போனா அங்க பெரிய பட்டியலே கொடுப்பாங்க. நம்ம கொஞ்ச நாள் மறந்துருக்கிற பாவத்தை கூட ஞாபகப்படுத்துறாங்க. But now it's no problem for me. ஆனா இப்போ எனக்கு அது பிரச்சனை You இல்லை. remind me as much as you want. எவ்வளவு முடியுமோ நீங்க ஞாபகப்படுத்துங்க. And I will remind you that Jesus' blood has completely wiped it out. நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் இயேசுவின் ரத்தம் அதை முற்றிலுமாய் நீக்கி விட்டது என்று. That God remembers it no more. தேவன் அதை இனி He நினைப்பதில்லை. has wiped it out. அவர் அதை நீக்கி It's விட்டார். gone அது போய் விட்டது. into the bottomless ocean where it can never be retrieved. சமுத்திரத்தின் ஆழத்துல போய் விட்டது. இனி அதை எடுக்க முடியாது. Gone as far as east is from the west. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் போய் விட்டது. God never remembers it anymore. தேவன் இனி அதை நினைப்பதே இல்லை. Would people remember it? மக்கள் அதை நினைப்பாங்களா? You can be sure they'll remember it. கண்டிப்பா அவங்க நினைப்பாங்க. This is the torture of life. இதுதான் வாழ்க்கையில் உள்ள உபத்திரவமே. This is the misery of life, that even if you try to forget it and if God forgets it, the people will remember இதுதான் it. வாழ்க்கையில் உள்ள வேதனையே. நீங்க மறக்க முயற்சித்தாலும் தேவன் அதை மறந்து விட்டாலும் மக்கள் மறக்க மாட்டாங்க. That is why people get into trouble. They become miserable. They say, oh, he still remembers my sin. ஆகவே தான் மக்கள் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப சங்கடத்துக்குள்ளாகறாங்க. பாருங்க என் பாவத்தை அவர் இன்னும் நினைச்சு மனசுல வச்சு. I used to think God has forgiven me, but he has never forgotten it. தேவனை மறந்துட்டார் மனுஷன் யோசித்தேன். ஆனா இந்த மனுஷன் இன்னும் மறக்கலையே. Who cares if he hasn't forgotten it? அவர் மறக்கலாம், யாருக்கு என்ன? God says he will remember it no more. தேவன் சொல்லுகிறார் நான் இனி அதை நினைக்க மாட்டேன். That is my comfort and consolation. அதுதான் எனக்கு உண்டாகிற ஆறுதல், தேறுதல். God can do something in his all powerfulness. He could do something that you and I cannot do. That is, he can completely forget our sins. தேவன் தம்முடைய சர்வ வல்லமையிலே நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒன்றை செய்கிறார். என்ன அது? நம்முடைய பாவங்களை சுத்தமா மறந்துடுறார். Amen. ஆமென். That gives us great joy. இதுதான் பெரிய சந்தோஷத்தை நமக்கு When he கொடுக்கிறது. says he completely forgets it and never remembers it anymore, நான் அதை முற்றிலும் மறக்கிறேன், இனி நினைக்க மாட்டேன் என்று அவர் சொல்லும்போது you know what that means? அவர் அர்த்தம் என்ன தெரியுமா? He will never remember it no more. அவர் இனி அதை நினைக்கவே மாட்டார். Even if you remember it every day, he never remembers. ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சாலும் அவர் நினைக்க மாட்டார். So every day you begin to think like that. ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி சிந்திக்க ஆரம்பியுங்கள். Every day. ஒவ்வொரு நாளும். Once and for all he has done it. நிரந்தரமாய் அதை செய்து It விட்டார். is good from now until eternity. இன்றையிலிருந்து நித்தியம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். Not only for my past sins, என்னுடைய கடந்த கால பாவங்களுக்கு மட்டுமல்ல, but also for my present sins. என்னுடைய நிகழ்கால பாவங்களுக்கும். What am I going to do if I sin now? இப்போ நான் பாவம் செஞ்சு என்ன செய்ய போறேன்? You go to him and ask for forgiveness. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். And what does he do? அவர் என்ன செய்ய His போறார்? blood again blots out our sins. மறுபடியும் அவருடைய ரத்தம் அதை நீக்குகிறது. What will happen if you sin 3 months from now? இன்னிலிருந்து 3 மாசம் கழிச்சு பாவம் செய்தா என்ன? Confess your sin. உங்கள் பாவங்களை அறிக்கை His செய்யுங்கள். blood will
blot out everything. The same blood, same God, and he will remember it no more. அதே தேவன் அதே ரத்தம் அவர் இனி நினைக்க மாட்டார். ஆகவே ரத்தம் அதை நீக்கி போடும். Amen. ஆமென். That is the most wonderful blessing of the new covenant. புதிய உடன்படிக்கையின் அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் This is what was missing in the old covenant. பழைய உடன்படிக்கையில இதுதான் இல்ல. In the old covenant, you constantly lived with a conscience tormented by sin. பழைய ஏற்பாட்டின் கீழே பாவங்கள் உண்டு என்கிற மனசாட்சியின் கீழே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். Abraham had to live with a conscience bothered by sin. ஆபிரகாம் பாவம் உண்டு என்ற மனசாட்சியை பாதித்து கொண்டே இருந்தான். அப்படிதான் வாழ்ந்தான். Always. எப்போதும். All the great saints of God, patriarchs of God, and all of them have to be time and again reassured and told to come to God boldly. தேவனுடைய பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப தேவனை தைரியப்படுத்தினார். வாருங்கள் என்னிடம் என்று சொல்லி. You see, because they were always conscious of their sin. ஏனென்றால் எப்போதுமே பாவங்கள் உண்டு என்ற மனசாட்சி இருந்தது. And that is why sacrifices were offered all the time. ஆகவே தான் எப்போதும் பலிகள் செலுத்தப்பட்டது. But not in the new covenant. புதிய உடன்படிக்கையில் அப்படி அல்ல. Because of the cross of Jesus. இயேசுவினுடைய சிலுவை நிமித்தம். The most wonderful thing is that the blood of Jesus blots out all our transgressions. அற்புதமான ஒரு விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குகிறது. Amen. ஆமென். Blots out. எல்லாம் நீக்குகிறது. Lift up your hands and say it with me. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. My sins are blotted out. என்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு விட்டது. Completely wiped out. முற்றிலும் நீக்கப்பட்டு விட்டது. Never to be remembered anymore. இனி அது நினைக்கப்படுவதில்லை. But the problem is a lot of people don't understand the truth. ஆனா பிரச்சனையே நிறைய பேருக்கு சத்தியம் புரிவதில்லை. அதான். Without understanding the truth, some preachers are themselves preaching this sin consciousness. சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் சில பிரசங்கியார்களே இந்த பாவங்கள் உண்டு என்ற மனசாட்சியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. One preacher was saying, you close your eyes, all your sins will come to the believers, you know. ஒரு பிரசங்கியார் விசுவாசிகளை பார்த்து சொல்ல, கண்ணை மூடுங்க, நீங்க செஞ்ச எல்லா பாவமும் அப்படியே வரும்னார். I say, open your eyes. The Bible says God will remember no more. Look at it very intently. நான் என்ன சொல்றேன்? கண்ணை நல்லா திறந்து வச்சு நான் நீ நினைப்பதில்லைன்னு தேவன் சொல்றாரு, அதை நல்லா பாருங்க. கண்ணை மூடி மூடி தான் கிறிஸ்தவர்கள் குட்டிச்சவரா போனது. கண்ணை திறங்க. கண்ணை மூடுன்ற ஆள்கிட்டே ஜாக்கிரதையா இருக்கணும். When a man says close your eyes, be careful. கண்ணை மூடுன்னு யாராவது சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா. You want to know why he wants you to close your eyes? ஏன் கண்ணை மூட சொல்றான்னு தெரியணும் நமக்கு. ஏங்கன்னு கேளுங்க. Just don't close your eyes. சும்மா கண்ணை மூடிடாதீங்க. No. வேண்டாம் வேண்டாம். Open your eyes. கண்களை திறவுங்கள். Look at the word of God. தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். Look at the new covenant, Hebrews 10 verses 10 to 12. எபிரேயர் 10 முதல் 12 அந்த புதிய உடன்படிக்கை. I will be merciful to them and I will remember their sins no more. நான் அவர்கள் மீது கிருபையா இருப்பேன், இனி அவருடைய பாவங்களை நினைக்க மாட்டேன். The problem is not that people are the problem is that people have closed their eyes and they are not opening their eyes and looking at this. ஆனா பிரச்சனை இதுதான், மக்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள், கண்களை திறந்து இதை பார்ப்பதில்லை. Today's problem is I am praying God will open their eyes. இன்னைய பிரச்சனை என்ன? தேவனுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். I am praying that God will open our eyes, everyone here. தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு கண்களையும் திறக்கும்படி நான் To ஜெபிக்கிறேன். the magnificence of God, the mercy of God, the wonderful cross and what it has done, what the cross has done. தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய கிருபை, சிலுவை, அது நமக்கு செய்த காரியங்கள், இவைகளை புரிந்து கொள்ள முடியாது. Then only you will be happy. அப்பொழுதுதான் சந்தோஷமா Your இருப்பீர்கள். misery will go. உங்களுடைய வேதனை எல்லாம் நீங்கும். Fear will go. உங்களுடைய பயம் Your நீங்கும். sense of unworthiness will leave தகுதி you. இல்லாதவன் என்ற அந்த உணர்வு நீங்கும். Self esteem will come. சுய மரியாதை உண்டாகும். True healthy pride will be there. உண்மையான ஆரோக்கியமான ஒரு A பெருமிதம் இருக்கும். sense of God's presence and power will be there. தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் இருக்கிறது என்ற உணர்வு இருக்கும். A sense of the fact that you are a child of God will be there. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த உணர்வு இருக்கும். A sense of God's love for you will be there. தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற அந்த உணர்வு இருக்கும். Amen. Amen. When a Christian, you find a Christian missing that. ஒரு கிறிஸ்தவர்கிட்ட இதெல்லாம் இல்லாததை நீங்க பார்க்கும்போது, When he is unsure about God's love, தேவனுடைய அன்பை பற்றிய நிச்சயம் இல்ல. when he is unsure about his sins forgiven, தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது குறித்து நிச்சயம் இல்ல. when he is not unsure about whether he can come to God or not, தேவனிடம் வர முடியுமா இல்லையா அது குறித்து நிச்சயம் இல்ல. whether the promises he will get the promises or not, வாக்குத்தத்தத்தின்படி நடக்குமா இல்லையான்ற நிச்சயம் கூட இல்ல. that person doesn't know the word of God. அப்படிப்பட்ட ஆளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். Amen. ஆமென். May God open our eyes these days. தேவன் இந்த நாட்களில் நம்முடைய கண்களை திறப்பாராக. Churches must preach the truth so that people's eyes may be open to the truth. மக்களுடைய கண்கள் சத்தியத்தை காணும்படி திறக்கப்பட வேண்டும். சபைகள் இதை தான் போதிக்க வேண்டும். Keep your eyes open, my friend. நண்பர்களே, கண்களை திறந்து வைத்திருங்கள். Look at your Bible.
பைபிளை பாருங்க. Look at the things that we are preaching. நாம் பிரசங்கிக்கிற காரியங்களை பாருங்க. Behold the truth. சத்தியத்தை நோக்குங்கள். The Bible didn't say close your eyes. கண்ணை மூடிங்கன்னு வேதம் சொல்லல. You know what Joshua was told? யோசுவாக்கு என்ன சொல்லப்படுது தெரியுமா? In Joshua chapter 1 verse 8. யோசுவா 1:8லே You read it there very clearly. ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. This book of the law shall not depart out of your mouth. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. Thou shalt meditate therein day and night. இதை நீ இரவும் பகலும் தியானிப்பாயாக. Thou mayest observe to do according to all that is written therein. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. Then shalt thou make thy way prosperous, and then shalt thou have good success. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். கவனமா இருந்தா முழிப்பாருன்னு அர்த்தம். கண்ணு திறந்து இருக்கட்டும். Open your eyes. Observe. கண்ணை திறந்து வைத்திருங்கள், கவனியுங்கள். Observe. கவனிங்க. The Bible, tells you to open your eyes. வேதம் கண்களை திறவுங்கள் என்று தான் சொல்லுகிறது. The psalmist said, "Oh God, I pray that our eyes will be open to see the wonderful things that is there." சங்கீதக்காரன் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலுள்ள மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். My grandmother used to make us say it every time we read the word of God. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு முறை நான் வாசிக்கும்போது எங்க பாட்டி இதை எங்களை சொல்ல வைப்பாங்க அந்த வசனத்தை. In the family prayer we never just read. We can't just open and read. You must first say, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, ஆமென். அப்படி சொல்லிட்டு தான் வாசிக்கணும். சும்மா வாசிக்க முடியாது எங்க வீட்ல. That's how I grew up. அப்படிதான் நான் வளர்ந்தேன். Open your eyes, the Bible says. வேதம் சொல்லுது உங்கள் கண்களை திறவுங்கள். Open our eyes, Lord. தேவனே எங்கள் கண்களை திறந்தருளும். Ephesians chapter 1, Paul prays for the church. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே சபைக்காக பவுல் ஜெபிக்கிறார். What does a great apostle pray for when he prays for the churches? சபைக்காக ஜெபிக்கும்போது அந்த மாபெரும் அப்போஸ்தலன் என்ன ஜெபிக்கிறார்? What does he pray for? அவர் என்ன ஜெபிக்கிறார்? What does he see as the greatest need of the people? மக்களுடைய மாபெரும் தேவையாய் எதை அவர் பார்க்கிறார்? Listen to this. இதை கவனியுங்கள். He says, I cease not, chapter 1 verse 16. 1:16 இலிருந்து I cease not to give thanks for you, making mention of you in my prayers. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, that the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give unto you the spirit of wisdom and revelation in the knowledge of him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், the eyes of your understanding being enlightened. உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். Hello. Don't close your eyes. கண்ணை மூடிக்காதீங்க. இருக்கிற கண்ணுக்கே கண்ணாடி போட வேண்டியது. கண்ணை மூடுன அப்படி. Hello. Are you there? இருக்கீங்களா? Some people can't see. They need glasses. They need spiritual illumination. God must enlighten, magnify, enlarge, bring the truths alive so that they may see. சில பேருக்கு சரியா பார்க்க முடியல. ஆகவே தேவன் அந்த பிரகாசத்தை எல்லாம் பெருசு பெருசா ஆக்கி காண்பிக்க வேண்டியிருக்கு. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு. கண்ணாடி போட வேண்டியதா இருக்குது. இல்ல கண்ணை மூடிட்டே காலத்தை கழிக்கிறாங்க. Don't close your eyes. கண்களை மூடிக்கொள்ள வேண்டாம். The eyes of your understanding being enlightened. உங்களுடைய மன கண்கள் பிரகாசமடையட்டும். Amen. Amen. Don't close your eyes, my friend. கண்ணை மூடிக்காதீங்க நண்பர்களே. Even when you're closing your eyes and praying, pray for God to open your eyes so that you may understand the word. கண்ணை மூடி ஜெபிக்கும் போதும் வசனத்தை புரிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருள ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது கூட கண்ணை திறக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி சொல்லணும். அப்பதான் Are you there? இருக்கீங்களா? கண்ணை மூடி எதுக்கு கண்ணை மூடி ஜெபம் பண்றீங்க? கண்ணை திறக்கணும் ஆண்டவரே. அதுக்கு தான் ஜெபம். கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபம் தான். கண்ணை திறக்கிறதுக்காக தான் ஜெபம். Sometimes I just stop and say these things in Tamil because that's when it really gets under our skin, I think. சமயத்துல தமிழ் அப்படி சொல்லும்போது தான் நமக்கு நல்லா ஏறுது பாருங்க. Some people think it's so spiritual if they just close their eyes and just prayed everything, நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ரொம்ப பெரிய பக்தமான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணா போதும் எல்லாம் சரியாயிடும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணிருக்காங்களோ இல்லையா கண்ணை திறந்து எந்த சத்தியத்தையும் விளங்கிட்டது இல்ல. That is why there is such a failure. ஆகவே தான் அவ்வளவு தோல்விகளாக இருக்கிறார்கள். You see, they may close their eyes and pray, but there is no word in them. There is no knowledge of God's word and God's truth. கண்ணை மூடி மணிக்கணக்கா ஜெபம் பண்ணலாம். ஆனா அதுல தேவனுடைய வசனமோ சத்தியமோ இல்லையே. What is the use of praying without the word? வசனம் இல்லாம ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? If you don't know the word, then you cannot even pray right. வசனம் தெரியாவிட்டா அவருக்கு சரியா ஜெபம் கூட பண்ண முடியாது. Paul is praying that the eyes may be open, enlightened. பவுல் என்ன ஜெபிக்கிறார்? மனக்கண்கள் பிரகாசமடையட்டும், திறக்கப்படட்டும். Amen. Amen. One more verse. I can go to many and many comes to my memory. பல வசனம் வாசிக்கலாம், நிறைய நினைவுக்கு வருது. Let me go to Proverbs chapter 4. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். Proverbs 4. நீதிமொழிகள் 4.
You want to be healed? நீங்கள் சுகமாக வேண்டுமா? You want to be delivered? விடுவிக்கப்பட வேண்டுமா? You want to be blessed? ஆசீர்வாதம் வேண்டுமா? You want to be, your life to be changed? உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமா? What should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணை மட்டும் மூடிடாதீங்க. Read this. இதை வாசியுங்கள். My son, attend to my words, incline thine ear unto my sayings. என் 20, verse 20. 20ஆம் வசனம் பாருங்க. 4:20. 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். Let them not depart from thine eyes. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. Oh, let them not depart from your eyes. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. These eyes are given as a gift of God so that we may see and understand the truth of God. நாம் தேவனுடைய சத்தியத்தை பார்த்து புரிந்து கொள்ளும்படியாய் தேவன் ஈவாய் கொடுத்தது அந்த கண்கள். Let them not depart from your eyes. அவைகள் உங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. Oh, hallelujah.